Very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போது Psalms chapter 101. ஸோ சங்கீதம் 101 பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன சம்மரி அந்த சங்கீதத்தை பார்க்க போது இந்த சங்கீதம் எப்படின்னா ஒரு தியானம். அது ஒரு தியானம். எதை தியானம் பண்ணுறாங்கன்னா ஒரு ராஜா வந்து எப்படிப்பட்ட ஒரு ராஜாவாக இருக்குன்றதை பற்றி அவரோட கேரக்டரை பற்றி என்ன பண்ணுறாருங்க மெடிடேட் பண்ணுறாரு. ஸோ அதனால மோஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சங்கீதத்தை மோஸ்ட் லைக்லி எழுதுனதை வந்து தாவீதுன்னு சொல்கிறாங்க. ஸோ டேவிட் வாஸ் த மோஸ்ட் லைக்லி ஆத்தர் ஃபார் திஸ் சாம். ஸோ என்ன சொல்கிறாரு அவரோட கேரக்டர் வச்சு அவர் வந்து நேர்மையாகவும் நியாயத்தோடவும் ஜஸ்டிஸ் கொண்டு வர மாதிரி என்ன பண்ணுவாராம் ஒரு ராஜாவாக இருப்பேன்னு சொல்கிறாரு. அவர் இருதயத்தில் அந்த மாதிரி ஒரு ஏக்கம் இருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து என்ன சொல்லுவார், என்னோட கண்கள் வந்து தவறான விஷயங்கள் எதெல்லாம் வேர்த்லெஸ்ஸோ எதெல்லாம் ராங்கோ அதில் என் கண்கள் போகாதுன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா அவர் யாரெல்லாம் இன்ஜஸ்டிஸ் பண்ணுறாங்களோ துர்மார்க்கர்கள் அவர்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அழிப்பாருன்னு சொல்கிறார். ஸோ இந்த சங்கீதத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் வந்து வேர்ஸ் 3. ஸோ Psalms chapter 101 verse 3 which says, I will walk with integrity of heart within my house. I will not set my eyes anything that is worthless. இன்னொரு சொல்கிறேன், I will walk with integrity of heart within my house. I will not set before my eyes anything that is worthless. ஸோ இந்த சங்கீதத்தில் நம்ம என்ன எடுக்க போகிறோன்னா வெரி சிம்பிள். இங்கே என்ன பண்ணுறாரு டேவிட், ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து ஒரு லிமிட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அவருக்கு என்ன பண்ண முடியும், ஒரு வட்டத்தில் அவரால் என்ன பண்ண முடியும், அவரோட ஆட்சியை இல்லை அவரோட சட்டத்தை இல்லை அவரோட ஜஸ்டிஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணுறாரு அவர் அந்த இடத்துல அவர் நேர்மையாகவும் இன்டெகிரிட்டியோட ஜஸ்டிஸ் வந்து கொடுப்பேன்னு சொல்கிறார். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கோங்க, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, நீங்கள் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறீங்க, ஒரு ஆர்கனைசேஷன் போனால் என்ன வச்சுப்பாங்க, அவங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். காலேஜ் போனாலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், ஸ்கூல் போனாலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். என்ன பண்ணுவாங்க இந்த ஆர்கனைசேஷன்ஸ் இல்லை ஸ்கூல்ஸ் இல்லை காலேஜஸ்னால் அவங்களுக்கு இருக்க அந்த ஸ்பியரில் அவங்களுக்கு இருக்க அந்த சட்டத்தில். இப்போ ஸ்கூல்னால் ஸ்கூல் ஃபுல்லாக உள்ளே இருந்தால் நீங்கள் இதுதான் செய்யணும், இதை மீறி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காலேஜ்லேயும் காலேஜுக்கு உள்ளே இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும். சர்டன் டைம்ஸ் என்ன சொல்லுவாங்க, காலேஜுக்கு வெளியே போனாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கள் காலேஜை ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க, ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். வெளியே இருந்தால் இந்த மாதிரி இருக்கணும், காலேஜுக்குள்ளே இருந்தால் இந்த மாதிரி இருக்கணும். அது மாதிரி ஆர்கனைசேஷன் ஒர்க்கில் இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, இதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இதெல்லாம் மீறினா உங்களுக்கு இந்த பெனல்ட்டி இல்லை இந்த பனிஷ்மெண்ட் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்க இந்த ஆர்கனைசேஷன் ஸ்கூல் இல்லை காலேஜஸ்னால் அவங்களுக்கு இருக்க ஏரியாவில் என்ன பண்ணுறாங்க, ஒரு நல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இதை நீங்கள் பண்ணணும், பண்ணலைன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், பனிஷ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி இங்கே டேவிட் என்ன பண்ணுறாரு இந்த சங்கீதத்தில், அவருக்கு இருக்க சட்டத்தில் ப்ளஸ் அவர் வந்து ராஜாவாக இருக்கிறத மட்டும் பார்க்காம அவரோட பர்சனல் லைஃப்லேயும் என்ன பண்ணுறாரு, அவர் அந்த சட்டத்தில் இருக்கிறார். நான் ஆண்டவரோட பிள்ளை, அதனால் இந்த மாதிரி தான் நான் செய்வேன், இந்த மாதிரி தான் நான் இருப்பேன்னு அவர் வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. ஸோ இதில் நம்ம என்ன எடுக்கிறோன்னா, நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும், நம்மளுக்கும் ஒரு ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். நம்மளும் என்ன பண்ணுவோம், ஒரு சட்டத்தில் நம்மளால ஒரு அதிகாரத்தோடு இருக்க முடியும். நீங்கள் பெற்றோராக இருக்கலாம், இல்லை உங்கள் ஆஃபீஸில் இருக்கலாம், இல்லை ஸ்கூலில் இருக்கலாம், காலேஜில் இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மூலமாக இருக்கலாம். தெர் ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்பியர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு சட்டத்துக்குள்ள முதல்ல என்ன இருக்கும், ஒரு அதிகாரம் இருக்கும். அந்த அதிகாரத்தை நீங்கள் ஆண்டவரோட வேல்யூவோ அதிகாரத்தோடு பண்ணுறீங்களா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ எதோ தப்பு பண்ணால் நீங்கள் வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்களா, இல்லை அவங்கக்கிட்ட தப்புன்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏதோ தவறான காரியத்துக்குள்ளே போகிறாங்கன்னா நீங்கள் அவங்கள தடுக்கிறீங்களா இல்லை வேடிக்கை பார்க்குறீங்களா? அதான் முதல் விஷயம் இந்த சங்கீதத்துலேருந்து கற்றுக்கணும். உங்கள் ஸ்பியரில் உங்கள் வட்டத்தில் நீங்கள் ஆண்டவர் பிள்ளை மாதிரி ஒரு அதிகாரத்தோடு இருக்கிறீங்களா? தப்பு பண்ணுறவங்கள சுட்டி காட்டுறீங்களா? தப்பு பண்ணாதன்னு சொல்கிறீங்களா? அந்த பனிஷ்மெண்ட் மாதிரி அந்த அதிகாரத்தை நீங்கள் காட்டுறீங்களா? ரெண்டாவது, உங்கள் பர்சனல் லைஃப்லையும் நீங்கள் வெளியே பண்ணுறதும் அதோட மேலே நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பர்சனல் லைஃப்பில் நீங்களே உங்களுக்கு அந்த ரூல்ஸ் இருக்கணும், அந்த ரெகுலேஷன்ஸ் இருக்கணும், அந்த இன்டெகிரிட்டி இருக்கணும். ஸோ முதல்ல நீங்கள் உங்களை பாருங்கள், நீங்கள் உங்களை அந்த ஆண்டவர் வழியில் ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றீங்களா, அதில் நடக்கிறீங்களா பாருங்கள். ரெண்டாவது, உங்கள் ஸ்பியரில் உங்கள் இன்ஃப்ளூயன்ஸில் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா, அந்த இன்டெகிரிட்டியோடு நடக்கிறீங்களா? ஒருத்தங்க தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்க தப்புன்னு சுட்டி காட்டுறீங்களா? ஆண்டவர் பிள்ளை மாதிரி ஆண்டவருக்கு பிரியமான விஷயங்களை உங்கள் நண்பர்கள் உங்கள் ஸ்பியரில் அந்த மாதிரி வளர்றாங்களா? அதை தான் நீங்கள் என்ன பண்ணணும் பார்க்கணும். தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டேக் அவே. ஒரு சின்ன ப்ரேயரோட முடிச்சிடுறேன். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that, Lord, it is very important for us to use this wonderful influence, the wonderful blessing and this wonderful opportunity that you've given to us to minister to other people, Lord. Lord, even though our sphere of influence
may seem small, Lord, but Lord, you have given it to us with a purpose, Lord. And Lord, first of all, give us the wisdom and the grace to be wonderful tools and to make the most of this limited influence that you've given to us, Lord. And Lord, secondly, Lord, help us to walk faithfully in your way, Lord, in our own private lives, Lord. Let us not be two-faced, where in our private lives we are one and in our public lives we are another. But Lord, let us be faithful in both private and in public, Lord. All of this in Christ's name I pray. Amen.